ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். இன்னைக்கு நம்ம கோதுமை மாவு வச்சு ரொம்பவே மொறுன்னு சூப்பரான டேஸ்ட்டில் ஹெல்தியான இனிப்பு சோமாஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சோமாஸ் வெளியே ரொம்பவே கிறிஸ்பியாகவும் உள்ள ஸ்டஃபிங் அட்டகாசமான டேஸ்ட்லையும் இருக்கும். இது விசேஷ நாட்களிலும் உங்கள் குழந்தைய ஸ்நாக்ஸ் கேட்கும்போதும் செஞ்சு கொடுக்கலாம். இதை ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. நமக்கு போகாமல் ரொம்ப நாளைக்கு மொறுன்னு இருக்கிறதுக்கு நிறைய குட்டி குட்டி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் அம்மா ஸ்பைசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1 கப் ரவை எடுத்திருக்கேங்க. வறுக்காத எந்த ரவை வேணாலும் எடுத்துக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறணும். இது கூடவே 3 ஏலக்காயும் 1 டேபிள் ஸ்பூன் ஜீனியும் சேர்த்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. ஏலக்காயும் ஜீனியும் சேர்க்கும்போது வெளி லேயர் சின்னதாக ஒரு இனிப்போடையும் நல்ல வாசனையோடையும் இருக்கும். உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கோட சாப்பிட்றதுக்கு அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போது அரைச்சாச்சு. அடுத்ததாக மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிறேன். மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இதோட அளவு 200 கிராம் வச்சு 400 கிராம் இருக்கும். கூடவே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச ரவையும் சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும். கோதுமை மாவு 2 பங்கும் ரவை 1 பங்கும் இந்த ரேஷியோவில் சேர்த்து செய்யும்போது ரொம்ப நாளைக்கு சோமாஸ் நமத்து போகாமல் மொறுமொறுப்போடவே இருக்குங்க. அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. சூடெல்லாம் பண்ண வேணாம், ரூம் டெம்பரேச்சரில் இருக்க நெய்யை அப்படியே சேர்த்துக்கலாம். மாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி பிசையணும். இதுக்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஸ்வீட் ரெசிபின்றதுனால தாங்க நெய் சேர்க்குறோம். ரொம்பவே வாசனையாக இருக்கும். மாவை நல்லா கலந்து விட்டுட்டு கொலக்கட்டை மாதிரி பிடிச்சு பாருங்கள். உதிராமல் கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம சேர்த்த நெய்யோட அளவு சரியானது. பிடிக்கும்போது உதிர்ந்து போச்சுன்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து பிசைஞ்சு விடணும். இப்போது எனக்கு உதிராமல் இருக்குது, அப்போது நெய் போதுமானது. நல்லா பிசைஞ்சாச்சு. அடுத்ததாக தண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். மொத்தமாக சேர்க்காம தெளிச்சு விட்டு கலந்து விடணும். சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக இல்லாமல் நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் ரொம்பவே மொறுன்னு சோமாஸ் இருக்கும். மொத்தம் எனக்கு 1.25 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நம்ம வீட்டில் இடி உரல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இதே மாதிரி இடித்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் மாவு ரொம்பவே சாஃப்டாகவும் ஈஸியாகவும் பிசைய முடியும். மாவு எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கோ அந்தளவுக்கு சோமாஸ் கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம மாவு பிசைறது பொறுத்து தாங்க. 5லேருந்து 6 நிமிஷம் வரையும் இதே மாதிரி இடித்து பிசையணும். கையில் பிசைஞ்சிங்கன்னா 10 நிமிஷம் வரை அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பிசைஞ்சாச்சு. வெளியே இருக்க லேயர் காற்றுப்பட்டு உடனே ட்ரை ஆகி போகும். அதனால கொஞ்சமாக நெய்யை எல்லா பக்கமும் தடவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது 1லேருந்து 1.5 மணி நேரம் வரை நல்லா ஊறணும். அப்போ தான் நம்ம சேர்த்த ரவை கோதுமை மாவெல்லாம் இன்னும் நல்லா ஊறி ரொம்பவே சாஃப்டாகவும் பரத்துறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இது ஊறுறதுக்குள்ளே நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கிறலாம். ஒரு அகலமான பேனை ஹீட் பண்ணிவிட்டு 1 கப் அளவு பாசிப்பருப்பு, அதாவது பைத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து வறுத்துக்கிறணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துட்டு பருப்பு நல்லா சூடான பிறகு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிறேன். இது உடனே டார்க் கலரில் மாறிடும். அதனால குறைவான தீயிலே வச்சு நல்லா செவந்து கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்துக்கிறணும். இதிலிருந்து கமகமன்னு வாசனை வந்த பிறகு உடனே வேறு பிளேட்டில் மாற்றிடணும். இல்லைன்னா இந்த சூட்லேயே இன்னும் கூட டார்க் கலரில் மாறிடும். இதோட ஹீட் குறைஞ்ச பிறகு அரைச்சிக்கிறலாம். அடுத்ததாக அந்த பேன்லேயே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நட்ஸ் சேர்த்துக்கிறேங்க. முந்திரி, கிஸ்மிஸ், பாதாம் எது வேணாலும் நமக்கு தேவைப்படுற அளவு சேர்த்துக்கிறலாம். நான் கொஞ்சமாக முந்திரி பாதாமை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இது நல்லா செவந்து வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் தேங்காயை துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். முதல்ல 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கிறணும். இதோட ஈரப்பதம் குறைஞ்சி தேங்காய் வாடி வந்த பிறகு குறைவான தீயில வச்சு வறுத்துக்கிறணும். தேங்காயோட கலர் மாறி நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கிறேங்க. எந்த அளவுக்கு தேங்காயை வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு சோமாஸ் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு மொறுமொறுப்பாகவே இருக்கும். இதை 4லேருந்து 5 நிமிஷம் வரை லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கிறணும். இது நல்லா பொரிஞ்சு இதோட கலர் செவந்து கோல்டன் கலர் வந்த பிறகு பிளேட்டில் மாற்றிக்கிறலாம். இதுக்கு பதிலாக உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எள்ளு எடுத்துக்கிறணும். வெள்ளை எள்ளு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இதுக்கு பதிலாக கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கிறலாம். இது சூடான பேனில் சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு தாங்க தேங்காயில் சேர்த்துக்கிறணும். இது சரியாக வறுபடாமல் இருந்துச்சுன்னா கசப்பு டேஸ்ட் வரும்.
எள்ளு தெரிச்சு வெளியே வரும். அப்படி ஆகாமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டோம்னா வெளியே தெரிக்காமல் பக்குவமாக வறுபட்டு வரும். இப்போ வறுத்தாச்சுங்க. இதையும் பிளேட்டில் மாற்றிக்கிடலாம். அடுத்ததாக நம்ம வறுத்து வச்ச பாசிப்பருப்பு நல்லா சூடு ஆறிடுச்சு. இதை ஈரமில்லாத மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே ஸ்டஃபிங் நல்ல வாசனையாக இருக்கிறதுக்கு 6லேருந்து 7 ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கிறணும். கொரப்பாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு. இதை பவுலில் மாற்றிக்கிடலாம். கூடவே வறுத்து வச்ச தேங்காய், எள்ளு, முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறணும். கடைசியாக இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான வெல்லம் சேர்த்துக்கிறேங்க. நம்ம சேர்த்த எல்லா பொருளோட சூடெல்லாம் போன பிறகு தான் வெல்லம் சேர்த்துக்கிறணும். தூசி மண் இல்லாத 1 கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக ஜீனியும் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு, தேங்காய், சக்கரை எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடணும். அவ்வளோதாங்க, உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு பார்த்துக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இந்த மாவை திரும்பவும் 2லேருந்து 3 நிமிஷம் வரை அழுத்தி பிசைஞ்சு விடணும். அப்போ தான் சோமாஸ் இன்னும் மொறுமொறுப்பாக இருக்கும். இதை 2 பகுதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஒரு பகுதி மாவை சப்பாத்திகள் மேலே வச்சு உருட்டிட்டு நேராக ரோல் பண்ணிக்கிறேன். நம்மளோட சோமாஸ் சைஸை பொறுத்து சின்னதாகவும் பெருசாகவும் உருண்டைகளை கட் பண்ணிக்கிறலாம். நான் இந்த சைஸில் கட் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக இதை முடிஞ்சளவு விரிசல் இல்லாமல் உள்ளங்கையிலே வச்சு உருட்டிக்கிறணும். ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறலாங்க. சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக இருக்காது. அதனால் நெய் அல்லது எண்ணெய் தொட்டு விரிசல் இல்லாமல் உருட்டிக்கோங்க. அடுத்ததாக ஒரு உருண்டை எடுத்து சப்பாத்திகள் மேலே வச்சு பரத்திக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு ரொம்பவும் கனமாகவும் இல்லாமல் ரொம்பவும் மெல்லிசாவும் இல்லாமல் பரத்திக்கிறணும். கனமாக இருந்துச்சுன்னா கிறிஸ்பியாக இல்லாமல் சீக்கிரமே நமத்து போகும். மெல்லிசாக இருந்துச்சுன்னா உள்ளே இருக்க ஸ்டஃபிங் பிரிஞ்சு வெளியே வந்துடும். அதனால 2க்கும் நடுவில் இருக்க மாதிரி பரத்திக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சோமாஸை 2 மெத்தடில் ரெடி பண்ணலாம். முதல் மெத்தடில் நம்ம மாவை பரத்தி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பூர்ணம் சேர்த்தாச்சு. உள்ளே இருக்க ஸ்டஃபிங் ஓரத்தில் இருக்க மாவில் வராமல் நடுவில் மட்டும்தாங்க வைக்கணும். அப்போ தான் அழுத்தி ஒட்டும், உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கும் வெளியே வராது. கொஞ்சமாக தண்ணி தொட்டு சுற்றி எல்லா ஓரத்துலையும் தடவி விட்டுறணும். இதே மாதிரி மடக்கி விட்டுறலாம். ஒரு ஸ்பூன் அல்லது ஃபோர்க் வச்சு இதே மாதிரி அழுத்தி விடணும். இதை பார்க்கும்போது மோல்டில் வர்ற டிசைன் மாதிரி ரொம்பவே நல்லா இருக்கும். ஸ்டஃபிங்கும் வெளியே வராது. கத்தி அல்லது பீஸா கட்டரை ஏதாவது இருந்துச்சுன்னா ஓரங்கள் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடணுங்க. அவ்வளோதான், நம்ம இனிப்பு சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை விட சின்ன சைஸ் வேணுனாலும் ரெடி பண்ணிக்கிறலாம். அடுத்த மெத்தட் ரொம்பவே ஈஸி. இதே மாதிரி ஒரு உருண்டை எடுத்து நல்லா அகலமாக பரத்தி விட்டுட்டு உங்ககிட்ட சோமாஸ் செய்கிற மோல்டு இருந்தால் பரத்தின மாவை இது மேலே விரிச்சு விடணும். கரெக்டாக குழியில் ஸ்டஃபிங் இதே மாதிரி வைக்கணும். அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி தொட்டு சுற்றி இருக்க மாவில் ஓரங்களில் தடவி விட்டுறணும். தண்ணி தொடாமல் ஒட்டி விட்டிங்கன்னா மாவு பிரிஞ்சு ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். இந்த பாயிண்ட் ரொம்பவே முக்கியங்க. தண்ணியை தொட்டு ஓரங்களில் தடவி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதை அடைச்சி விடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஓரங்களில் இருக்க மாவை எடுத்து விட்டுட்டா அவ்வளோதான், சோமாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணிட்டு தான் பொரிக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் டைம் வேஸ்ட் ஆகாமல் சட்டுன்னு பொரிச்சு எடுக்க முடியும். இப்போது பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ணியாச்சு. மீடியம் ஹீட்டில் தாங்க சூடாகணும். கொஞ்சமாக மாவை எடுத்து போடும்போது உள்ளே போயிட்டு மெதுவாக மேலே வரணும். இந்த ஹீட்டு போதுமானது. நம்ம ரெடி பண்ணி வச்ச சோமாஸை சேர்த்துக்கலாம். நம்ம பாத்திரம் கொள்கிற அளவு சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை மீடியத்திலே வச்சு தாங்க ஃப்ரை பண்ணணும். தீயை கூட்டி வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கம் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். தீயை கூட்டி வச்சோம்னா கரைஞ்சி போகும், குறைச்சி வச்சோம்னா எண்ணெய் இழுக்கும். அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு சைடு வெந்த பிறகு அடுத்த பக்கம் திருப்பி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வெந்து வந்துருச்சு. இதை வெளியே எடுத்துடலாம். இதோட சூடு நல்லா குறைஞ்ச பிறகு தான் ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் இல்லை சம்பளத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சூடோடு எடுத்து வச்சிங்கன்னா அதோட வியர்வை பட்டு சீக்கிரத்துலேயே நமத்து போகும். இதே மாதிரி எல்லா மாவுலையும் சோமாஸ் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே மொறுன்னு சூப்பரான டேஸ்ட்டில் சோமாஸ் ரெடி பண்ணியாச்சு. வாசனையான வெளியே இருக்க லேயரோட உள்ளே இருக்க ஸ்டஃபிங் சேர்த்து சாப்பிட்றதுக்கு உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் உங்கள் கமெண்ட்டை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.